குஜராத் அம்ரல்லி டு நம்ம பெங்களூர் சிட்டிக்குள்ளே தாங்க லோடு இறக்க போகிறோம். இப்போ ஏற்ற போகிற லோடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு லோடு தான் ஏற்ற போகிறோம். வண்டி பின்னாடி போகாதுன்னு சொன்னாலும் கேட்குறதுல என்ன பிரச்சனைனா, நம்ம வண்டியில் பாதி லோடு ஒரு 2 செகண்ட் ஆக்சல் வரைக்கும் ஏற்றிட்டாங்க. இந்த இடத்துல லோடு முடிஞ்சிடுச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடிய டோருக்கு வண்டியை விடுங்க அப்படின்னாங்க. பக்கத்தில் இருக்க டோருக்கு வண்டி விடணும்னா ஒரு வேகத்தடை இருக்குது. வேகத்தடையை கிராஸ் பண்ணி தான் நம்ம பின்னாடி விடணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி போகவே மாட்டேங்குதுங்க. என்ன பிரச்சனைனா, அந்த வேகத்தடை நல்லா கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால, ஃப்ரண்ட் வெயிட் இருக்கிறதுனால இந்த டயர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த வேகத்தடை ஏறி அளவும் போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேட்டுக்கு வண்டி விடணும். இது ஏறி போனது போயிடுச்சு. ரிட்டர்ன் விடுறதுக்கு தான் ரொம்ப சிரமமாக போச்சு. ஏன்னா சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒன் சைடாக நிற்கிது இல்லையா வண்டி, ரொம்பவும் சிரமப்பட்டு தான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை ரிவேஸ் விட முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டயர் வந்து பட்டன் அடிப்படுறது கூட வாய்ப்பு நிறைய இருக்குது. மூட்டையை நல்லா மெரிக்காமல் விட்டோம்னா நல்லா ஹைட்டாக தெரியும் லோடு. அப்புறம் கேஸ் போட வேண்டிய சூழ்நிலை போயிடும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் மெரிச்சு பார்த்தோம், நம்மளால் முடியல. அதுக்கப்புறம் அவங்களே காசு கொடுத்து மெரிக்க சொன்னோம். நல்லா ஓரளவுக்கு நல்லா மெரிச்சு விட்டாங்க. இப்போ தார்பாய் பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்கோம். கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேயே பார்த்தீங்கன்னா எடை போட்டு இங்கேயே நிப்பாட்டணுமா. என்ன பிரச்சனைன்னா, இந்த எடை போடக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனதுனால மதியம் 2 மணிக்கு மேலே தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் தார்பாயெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தோம். இந்த சைடில் இருக்கக்கூடிய தார்பாய் வந்து பறக்கும் இல்லையா, அந்த பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தார்பாய் வந்து இழுத்து கட்டுறதுக்காக ஒரு ஏணி கொண்டு வந்து வச்சு அந்த ஏணி மேலே ஏறி பார்த்தீங்கன்னா அந்த தார்பாய் இழுத்து கட்டணும். அதுக்கப்புறம் தான் ஒன்றும் டென்ஷன் இல்லாமல் இருந்தது. ஏன்னா காற்றுல பறந்துக்கிட்டே இருக்கும், நம்மளை இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும். மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா டாப்பில் உட்காந்துருக்கான். நல்லா கொஞ்சம் டைட்டாக கட்டு மாப்பிள்ள, என்ன பறக்காத மாதிரியா? எங்கே கொண்டு வந்து டாப்பில் உட்கார வச்சிருக்க மாத்தியாவனியா? இந்த ஊர்லேயே நான் தானே டாப்ல. இப்போ என்னை இங்கே உட்கார வச்சது நீ. முடிஞ்சிருச்சா? சில கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லோடு ஏற்றுறது ஒரு கம்பெனி, எடை போடுறது இன்னொரு கம்பெனி. இப்போ அது போல தான் எடை போடுறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்லேயே இருந்த ஒரு கம்பெனியில் தான் வந்து எடை போட்டோம். எடை போட்டு முடிஞ்சிருச்சு. வண்டியை பார்த்தீங்கன்னா திருப்பிக்கிட்டு வெளியே கொண்டு போய் நிப்பாட்டுவோம். நமக்கு வந்து பில்லு வந்து கொடுப்பாங்க. பில்லு இல்லாமல் நம்ம போக முடியாது. ஏன்னா சேல் டேக்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வந்துடும். சரி நண்பர்களே, வாங்க அப்படியே பயணத்தை தொடங்கலாம். இந்த கம்பெனிலேருந்து எடை போட்டுட்டு வெளியே போயிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நேராக பார்த்தீங்கன்னா வட்டமான் போய் சேர்கிற மாதிரி போவோம். குஜராத்தில் வட்டமான். அப்படியே நம்ம கிளம்பியாச்சுங்க. நேராக மெயின் ரோடுக்கு வந்து டச் பண்ணி அப்படியே போயிட்டுருக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவே தான். எக்ஸ்பிரஸ் ஹைவே டச் பண்ணோம்னா மறக்காமல் குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் பிடிச்சி கேனில் வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கங்கே நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் வந்து நான் ஸ்டாப்பாக போகிற மாதிரி தான் இருக்கும். அதே போல் இந்த ரோட்டில் நிப்பாட்டி தூங்காதீங்க, நிறைய டீசல் திருடு போகுது. மாலைக்கான் வந்தாச்சு. மாலைக்கான் ஃபாரஸ்ட் ஏறிட்டு இருக்கோம். வெயில் கொஞ்சம் கடுமையான வெயில் தான். இந்த பக்கம் அந்த மாலைக்கான் சொல்லிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ வந்து சுற்றிக்கிட்டே பார்ப்போம். என்ன பிரச்சனைனா, லிஃப்ட் டாக்ஸில் யாராவது தூக்கி விட்டு ஓட்டுறாங்களா? தூக்கி விட்டு ஓட்டினா நிச்சயமாக சேர்த்து ஓடுவாங்க. வண்டியை போட்டாங்கன்னா குறைஞ்சது 40,000 வரைக்கும் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்பயுமே லிஃப்ட் டாக்ஸில் ஏற்றி விட்டு ஓட்டுறதில்ல. என்னத்துக்கு ஒன்று சொல்ல பார்க்கலாம், வண்டி மீதியே கொஞ்சம் நஞ்சம் தான் ஆகுது. அதையும் இந்த மாதிரி கேஸ் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பெங்களூர் பார்த்திங்கன்னா நம்ம விடிய காலையில் போய் சேர்கிற மாதிரி தான் போவோம். ஏன்னா நம்ம சாயந்தர நேரத்துலையோ இல்லை காலையில் நேரத்துலையோ போனோம்னா நமக்கு நோ என்ட்ரி இருக்கிறதுனால நம்ம போக முடியாது. அதே போல் நமக்கு வந்து உள்ளே சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு வழி தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் மேப் பார்த்துக்கிட்டு போகலான்னு நினைப்போம். கூகுள் மேப் வந்து சரியான வழியில் நம்ம கொண்டு போகாது. இப்போ வண்டி நிப்பாட்டி குளிக்கிறதுக்காக நிப்பாட்டணும். நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக துணியெல்லாம் துவைச்சி போட்டுக்கிட்டு எங்கே இருக்கோம்னா ஒஸ்பேட் டு சித்திரதுர்கா போகக்கூடிய வழியில் தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த கைடுக்கு ஃபோன் பண்ணதுக்கு நீங்கள் வந்து இங்கே நெல்மங்கலா வந்துடுங்க, நெல்மங்கலா வந்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு சரியாக வந்து நெல்மங்கலாவில் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணதுமே நைட்டு ஒரு 12-1 மணி இருக்கும். அந்த ரேஞ்சில் வந்து கூப்பிட்டு வந்துட்டார். இப்போ சிட்டிக்குள்ளே தான் இருக்கும். அந்த லோடு இறக்கக்கூடிய பகுதியில் தாங்க நிற்கிது வண்டி. இந்த வண்டி பக்கத்தில் வந்து நின்றுச்சு பார்த்தீங்களா. எங்களுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா எந்த வண்டி இல்லை. பக்கத்தில் நின்னதுமே எங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா டீசல் யாராவது ஆட்டையை போட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு.
விடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா தார்பாய் கழட்ட சொன்னாங்க. கழட்டி விட்டதுமே பார்த்தீங்கன்னா லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்லாம் விறுவிறுப்பாக தான் லோடை இறக்குனாங்க. ஆனால் சாயந்தரம் 4 மணிக்கு தான் லோடு இறக்கி முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 அட்டி தான் லோடை இறக்கியிருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா குடோனுக்குள்ளே கொண்டு போய் கொட்டி வைக்கல. இவங்க வண்டியில் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் வேறு வண்டிங்க வரக்கூடிய வண்டியில் 10 மூட்டை 20 மூட்டை அது மாதிரி தான் இறக்குறாங்க. மறக்காமல் லோடு இறக்கும் போதும் சரி ஏற்றும் போதும் சரி இந்த புண்ணாக்கு மூட்டையை பொறுத்த வரைக்கும் லோடு நம்ம எண்ணிக்கிட்டு இறக்கும் போது என்ன சொல்லி நம்மளும் எண்ணிக்கிட்டு தான் இறக்கணும். ஏன்னா ஒரு மூட்டை மிஸ் ஆனாலும் கண்டிப்பாக நம்ம தான் ஏற்றும்போது நல்லா ஹைட்டாக இருந்துச்சு. இடையில வந்து மொத்த கயிறும் லூஸ் ஆகி திருப்பி எல்லா கயிறும் பார்த்திங்கன்னா டைட் பண்ணோம். நைட்டு பார்த்திங்கன்னா இங்கே பெங்களூர் சிட்டிக்குள்ளே வரும்போது ஃபுல் டிராஃபிக்ன்றதுனால அதெல்லாம் கூகுள் மேப் பார்த்தெல்லாம் நம்ம உள்ளே வர முடியாது. கைடை கூப்பிட்டுக்கிட்டு தான் உள்ளே வந்தோம். விடிய காலையில் 3 மணி ஆயிடுச்சு உள்ளே வந்துங்க இந்த பாயிண்டில் நிப்பாட்டுறதுக்கு. வந்த இடத்துல ஒரு டன்னுக்கான கூலி எவ்வளோ தெரியுமா? 100 ரூபா சொன்னாங்க கொடுக்க சொல்லி. ஆனால் நம்மக்கிட்ட 120 ரூபா வாங்கினாங்க. நம்ம லோடு இறக்க வந்த இடத்துல 2வது பாயிண்ட் பக்கமே அவங்களதே கிடையாமா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வண்டி உள்ளே விட சொன்னாங்க. ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. வண்டி நம்ம ஓரங்கட்டி விடவே முடியல. ஏதோ ஓரங்கட்டி நிப்பாட்டி இருக்குது. வண்டிங்க ஓரளவுக்கு போகிற அளவுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். இன்னும் இருக்கிறது ஒரு 60 மூட்டை இறக்கி விட்டாங்கன்னா ஆகும். ஃபுல் லேட் பண்ணுறாங்க. வண்டி நிப்பாட்டவே இடம் இல்லை. அந்த கடை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆனதுனால அந்த டிராஃபிக்கில் இருந்தவங்களாம் நம்மக்கிட்ட சண்டைக்கு வராங்க. ஒரு வழியாக லோடு இறக்கிட்டு அங்கேருந்து மெயின் ரோடுக்கு வந்தாச்சுங்க. மெயின் ரோடுனா அந்த மார்க்கெட்டு விட்டு வெளியே இருக்கக்கூடிய ரோடு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மொத்தமாக நோ என்ட்ரி. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சிட்டியை விட்டு வெளியே போகணும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காக இறக்க சொல்லிவிட்டு ஒரு 3:30 மணிக்கெலாம் இறக்கி விட்டாங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே மெட்ரோ ரயில் போகுது இல்லையா, இந்த பாலத்தெல்லாம் கடந்து நம்ம அந்தவும் போயிட்டோம்னா ஃபுல்லாக அவுட்ரு தான். இதெல்லாம் ஒன்றும் டென்ஷன் இல்லை. சரி நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.